வணக்கம் நண்பர்களே. ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் ஃபாட்டு செகமெண்ட். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்த நிகழ்வை பற்றி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு கேட்காரு, எதற்காக அடித்த ட்ரைபிள் சீஃபே அடிக்கலாமா. இன்ற வாரம் தப்பான வார்த்தைகளை ரோமன் ரெயின்ஸ் பயன்படுத்துறதுனால ஜேக்கப் ஃபாட்டு மீண்டும் ரோமனை அடித்தார். அப்படி என்ன தப்பான வார்த்தைகள், வாங்க அவங்க பேசினதை தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி தினமும் போடுற ரசலிங் செய்யல தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கமெண்ட் செக்ஷனில் ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கொஞ்சம் கிளிக் பண்ண முடியுமா? உங்களை மாதிரியான ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும், ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் அரங்கத்துக்குள்ளே வராரு. கான்ட்ராக்ட் சைனிங் முக்கியமான வார்த்தைகளை நீங்கள் ஷோ பண்ணுங்க ப்ரோ, அப்போ எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் கேட்டிங்க. ஓகே, அவங்க பேசின முக்கியமான வார்த்தைகளை நான் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் காட்டுறேன். அப்போ நான் பேசும்போது இதை தான் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும், சரிங்களா? ரோமன் ரெயின்ஸ் வந்த உடனே அந்த இடத்துக்கு ஜேக்கப் ஃபாட்டுவை ரா ஜெனரல் மேனேஜர் ஆடம் பிஎஸ் அழைக்கிறார். ஜேக்கப் ஃபாட்டும் வருகிறார். ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் ஃபாட்டு அவருடைய பிரதர் தான், எப்படி பார்த்தாலும் சொந்த ரத்தம் ஜேக்கப் ஃபாட்டு. ஜேக்கப் ஃபாட்டுவை பார்த்து, ஜேக்கப் நீ என்னை எக்னாலஜ் பண்ண மாட்டேன், ஓகே அதுக்கான நாட்கள் குறுகிய நாட்கள் தான் நீ என்னை எக்னாலஜ் பண்ணுவேன். பட் நான் இந்த மாநகரத்தை பார்த்து சொல்கிறேன், எக்கனாமா சிட்டி எக்னாலஜ் மீ. இந்த மாநகரம் என்னை எக்னாலஜ் பண்ணிட்டு. ஜேக்கப் நீ போன வாரம் என்ன பேசினேன்னா பார்த்து, இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு அதாவது WWEக்கு நீ வரதற்கு நான் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு. அதாவது போன வாரம் ஜேக்கப் ஃபாட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா ரோமன் ரெயின்ஸை பார்த்து, இந்த WWEக்கு வரதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதே சோலோ தான், சோலோ சிகவ் மூலம் தான் WWEக்கு வந்தேன், அவன் என்ன தான் துரோகியாக இருந்தாலும் அவனால தானே WWEக்கு வந்தேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியான்னு. இப்போ ரோமன் ரெயின்ஸ் அதுக்கு தெளிவான விளக்கத்தை சொல்கிறாரு. என் பிரதர்ஸ் எல்லாருமே என் கூட இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன், ஆனால் அதுக்கான நேரம் வரும்போது தான் நான் அவங்கள அழைப்பேன். நீ என்ன சொன்ன, நான் ஒரு சுயநலக்காரன், நான் மட்டும்தான் தனியாக இருப்பேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சோலோவை இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வந்தது யார்? நான் நேரம் வரும்போது அவனை கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ சோலோ உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கானா, எப்படி பார்த்தாலும் உன்னை கூட்டிகிட்டு வந்தது நான் தானே. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சோலோ சிக்காவை தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தான் ரெஸ்லிங் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் இந்த சோலோவையே இந்த WWEக்கு கூட்டிகிட்டு வந்தது யார்? அண்ணன் ரோமன் ரெயின்ஸ் தானே. அப்போது எல்லாத்துக்குமே முடிச்சு போட்டது நான் தான். அப்போது நீ WWEக்கு வர்றதுக்கு காரணம் எப்படி பார்த்தாலும் நான் தான், அது சோலோ கிடையாது அப்படிங்கிறத ரோமன் ரெயின்ஸ் பிடிக்கிறாரு. அதாவது பிடிச்ச புடியை பார்த்தீங்களா, உடுப்பு பிடியாட்டு பிடிக்கிறாரு. அடுத்தது ரோமன் ரெயின்ஸ் நாக்கப்புடுங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்குறாரு. போன வாரம் ஜேக்கப் ஃபாட்டு ரோமன் ரெயின்ஸை அடிப்பதற்காக டாங்கான் மரணப்பிடி அப்படிங்கிற ஒரு ஃபினிஷரை யூஸ் பண்ணியிருப்பார். அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டாங்கான் டெத் ட்ராப். அந்த ஃபினிஷரோட பேர் டாங்கான் டெத் ட்ராப். அந்த டாங்கான் டெத் ட்ராப் அப்படிங்கிற ஃபினிஷரை நீ எனக்கு உபயோகப்படுத்திருக்கிற, உன்னுடைய பிரதருக்கு உபயோகப்படுத்திருக்க, ஒரு ட்ரைபல் சீஃபுக்கு நீ உபயோகப்படுத்திருக்கிற. ட்ரைபல் சீஃபுக்கு இந்த டாங்கான் மரணப்படியை நீ உபயோகப்படுத்தலாமா? நம்ம குடும்பத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்றும் இல்லை. நம்ம குடும்பத்தை சேர்ந்த நீ ஒருத்தரையும் அட்டாக் பண்ணக்கூடாது, அதுவும் இந்த டாங்கான் மரணப்படி. அதாவது நம்ம குடும்பம் சமூகன் ஃபேமிலி, சண்டையிட்டு மரணமிட்டு சண்டையிடுவது தான் நம்மளுடைய குலத்தொழில். அதுக்காக இந்த ரிங்கில் நம்ம சண்டை போடுவோம். டாங்கான் மரணப்படியை கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்குமே பேன் பண்ணிட்டாங்கல்ல. அது யார் பேன் பண்ணா? அந்த WWEயோ இல்லை ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியோ நம்ம குடும்பம். இந்த டாங்கான் மரணப்படி எவ்வளவு ஆபத்தான ஃபினிஷர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஜேக்கப் நீ இதை யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட? நம்ம குடும்பத்தில் இருந்து விலக்கி விட்டவன்ட்டு இருந்து கற்றுக்கிட்டியா? எனக்கு நல்லாவே தெரியும் ஜேக்கப், இதை உனக்கு கற்று தந்தது வேற யாரும் இல்லை, எனிஒன். இந்த குடும்பத்தை விட்டு விளங்கி போன ஒருத்தன் தான் உனக்கு சொல்லி தந்துருக்கிறான். இந்த டாங்கான் மரணப்படியை நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் கூட யூஸ் பண்ணதில்லை. எனக்கு யூஸ் பண்ண தெரியாதா? நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணலை, பிகாஸ் மை ஃபேமிலிகிட்ட நான் யூஸ் பண்ணக்கூடாது, எங்கள் குடும்பத்தார பண்ணதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். இந்த டாங்கான் மரணப்படியை நீ எனக்கு யூஸ் பண்ணுறியே, அதாவது டாங்கான் டெட் ட்ராப் அப்படிங்கிற ஒரு ஃபினிஷரை எனக்கு போன வாரம் யூஸ் பண்ணி என்னுடைய மூச்சு திணறலை நிப்பாட்டத்துக்கு முயற்சி பண்ணியே. இதை என்னால் உபயோகப்படுத்த முடியாது, ஆனால் குடும்பத்துக்கு கொடுத்த வாக்கு நான் அதை உபயோகப்படுத்த மாட்டேன். ஆனால் நீ குடும்பத்தை மீறி குடும்பத்திலேருந்து விலக்கிப்பட்ட ஒருத்தனால இதை கற்றுக்கிட்ட. அதுவும் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தனை மட்டும் இல்லை, குடும்பத்தோடைய தலைவர், ஹெட் ஆஃப் த டேபிள், ட்ரைபல் சீஃபையே நீ இந்த டாங்கான் ட்ரைபால் அடிச்சிருக்க. நான் இதை கண்டிப்பாக மறக்க மாட்டேன் ஜேக்கப். நீ என்ன சொன்ன ஜேக்கப்? உனக்கு 7 குழந்தைகள் இருக்குது, அந்த குழந்தைகளை ஒரு நல்ல கான்வென்ட்டில் படிக்க வைக்கணும்,
அந்த குழந்தைகள் நல்லா இருக்கணும். உன்னுடைய குழந்தைகள் மட்டும் நல்லா இருக்கணுமா? உனக்கு 7 குழந்தைகள் இருக்கலாம், ஆனால் எனக்கு 15,000 குழந்தைகள் இருக்குது. அந்த 15,000 குழந்தைகளும் என்னுடைய குடும்பத்தில் இருக்குது. நீ இப்போ என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது. உன்னுடைய குழந்தைகளும் என் குழந்தைகள் மாதிரி தான் நினச்சானா, இப்போ அது கிடையாது. நீ என்ன சொன்ன? ஒவ்வொரு டாலராக சேர்த்து வச்சு கான்வென்ட்டில் படிக்க வைப்பியா? என்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் ஹையர் செகண்டரி வரைக்கும் படிக்கிற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்குது. எல்லாத்துக்கும் அருள் என்கிட்ட இருக்குது. உன்கிட்ட என்ன இருக்குது? உண்மையிலேயே மரண புடியா ரோமன் ரெயின்ஸ் கேட்டிருக்காருல்ல. ஜேக்கப் அதுக்கு சூப்பரான பதிலடி சொல்கிறாரு. யா ரோமன், நீ சொன்னது சரிதான். உங்ககிட்ட பணம் இருக்குது, இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் $1000 பணம் சம்பாதிக்கிற. ஆனால் நான் இந்த டபிள்யூக்கு வரும்போது ஒரு பூட்டை வாங்கிறதுக்கு எப்படி கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? நீ சொன்னியே வாடி வழங்கின வள்ளல். இந்த வள்ளல்கிட்ட இருந்து எனக்கு $1 1 சென்ட் பைசா கூட எனக்கு வரல. நான் சண்டை போடும்போது என்னுடைய முதல் சம்பளம் சென்ட், டாலர் கூட கிடையாது, $1 கூட கிடையாது. சென்டிலிருந்து சம்பாதிச்சேன் டாலர்ஸ்லேருந்து சம்பாதிச்சேன் மில்லியன்ஸ்லேருந்து 10 மில்லியன்ஸை சம்பாதிச்சேன். என்னுடைய குழந்தைகளை நல்ல கான்வென்ட்டில் படிக்க வச்சேன். நீ ஹெல்ப் பண்ணியா? உன்னுடைய குடும்பம் ஹெல்ப் பண்ணிச்சா? என் குழந்தைங்களுக்கு நீ எதுக்குடா ஹெல்ப் பண்ணணும்? இது என்னுடைய குழந்தைகள். நான் 7 என்ன 8 என்ன 10 என்ன எவ்வளோ குழந்தைகளை வேணால் பெற்றுக்குவேன். உன்னால் முடியாதா? எனக்கு 7 குழந்தைகள் இருக்குது. அந்த 7 குழந்தைகளை எப்படி கரை சேர்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ரோமன், நான் இந்த இடத்துல தேடி வந்திருக்கிறது எது அப்படிங்கிறத நீ அடிக்கடி மறந்து போகிற. நான் இந்த இடத்துல தேடி வந்திருக்கிறது இந்த டைட்டில் இல்லை. அதாவது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஐ எம் நாட் நீடல் டு த டைட்டில் நீடல் டு மீ. அதாவது இந்த டைட்டிலுக்காக நான் வரல. இந்த டைட்டில் என்ன எதிர்பார்க்குது? இந்த சாம்பியன்ஷிப் எனக்கு வேண்டாம். அந்த சாம்பியன்ஷிப்புக்கு தான் நான் வேணும். எப்பண்டா என் பக்கம் வருவேன்னு அது ஏங்கிட்டு இருக்குது. ஓன்ட்டு இருந்து விடுபடுறதுக்கு ஏங்கிட்டு இருக்குது. அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ரோமன், பேக்லாஷில் நீ ரெடி ஆயிரு. உன்னை வீழ்த்துவேன். என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தையும் நான் நண்பனாகவும் சகோதரவும் நினைக்கிறேன். ஆனால் நீ என் குடும்பத்தில் இருந்து எப்போ வேலைக்கு போயிட்ட? என்ன சொன்ன? சோலோ சுகாவை நீ கூட்டிகிட்டு வந்த, அதனால தான் அந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு நான் வந்தேனா? ரோமன், உண்மைகளை மறைக்கலாம். நான் இந்த மக்களுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ரோமன், இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். டாங்கான் மரணப்பிடியை நான் மீண்டும் உனக்கு உபயோகப்படுத்துவேன். நீ அதற்காக தயார் நிலையில் இருந்துக்க. இந்த டாங்கான் மரணப்பிடியில் நீ சிக்கி சின்னப்பனமாகி பேக்லாஷில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை என்னிடத்தில் தோப்ப. டாங்கான் மரணப்பிடியின் விளிம்பில் நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லி டேப் அவுட் பண்ணுவேன் ரோமன். இதுக்கு முன்னாடி யாருக்கும் டேப் அவுட் பண்ணதில்ல. எனக்கு என்னுடைய டாங்கான் மரணப்பிடிக்கு டேப் அவுட் பண்ணேன். ரோமன் பார்த்து கடுப்பாயிட்டார். என்னடா அவன் பேசிக்கிட்டே இருக்கா, நிப்பாட்றா உனக்கு என்ன தேவை? கான்ட்ராக்டில் சைன் பண்ணணும் தானே? அதுக்கு நல்ல பேசிக்கிட்டே இருக்கிற. கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரு. அடுத்தது ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் ஃபாட்டுவா பார்த்து ஒரு வார்த்தை சொல்லாருங்க. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே சகோதரன் நினைப்பேன். ஏன்னா நான் தலைவனுக்காக நான் பல முயற்சிகளை பண்ணியிருக்கிறேன். பல இன்னல்களை கடந்து இந்த இடத்துல நின்றுருக்கிறேன். அதனால தான் ஜிம்மி என் சோலோ கூட நான் தான் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிறத ஒத்துக்குவான். நீ ஒத்துக்கல, பரவாயில்ல ஜேக்கப். இந்த இடத்துல என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சமம் தான். அதாவது என் குடும்பத்தில் எல்லாருமே சமம் தான். ஆனால் ஒன்றை நான் சமமாக பார்க்க மாட்டேன். ஏன்னா ஏன் முன்னாடி இல்லாத பொல்லாததைகளை சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு கிழவன் எப்படி புலம்பிக்கிட்டு இருப்பானோ அதே மாதிரி தான் நீ புலம்பிக்கிட்டு இருக்க. உன்னை ஒரு கிழவன் லிஸ்ட்டில் தான் நான் சேர்த்துக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜேக்கப் கடுப்பாயிட்டாரு. அப்படியே மீண்டும் த டாங்கான் மரணப்பிடி, த டெத் ட்ராப் அப்படிங்கிற ஃபினிஷரை ரோமனுக்கு உபயோகப்படுத்துகிறார். ரோமன் தப்பிச்சிட்டாரு. உலக ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் எடுத்து ஜேக்கப் ஹார்ட்டுடைய மண்டையிலே போட்டு உடைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. பட் மீண்டும் டாங்கான் மரணப்பிடி ஃபினிஷர், அதாவது டாங்கான் டெத் ட்ராப் ரோமனுக்கு உபயோகப்படுத்துகிறார். ரோமனால் மீள முடியலை. சொன்னபடியே, அதாவது குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. ட்ரைபல் சீஃப் முன்னாடி அதை பயன்படுத்தவே கூடாது. ஆனால் நீ ட்ரைபல் சீஃபுக்கே பயன்படுத்திருக்கிற, மீண்டும் பயன்படுத்துகிறாரு. எல்லாரும் தடுக்க பார்க்குறாங்க. பட் ஆனால் முடியல. கமெண்ட்ரி டேபிள் மேலேயே தூக்கி எறிஞ்சி, ரோமன் நான் ஜேக்கப் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டில் சைன் பண்ணிவிட்டு இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்
வரக்கூடிய நாட்கள் இன்னும் சில நாட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஜேக்கப் உண்மையிலேயே மரண பிடியில் ரோமன் ரெயின்ஸை தள்ளிட்டார்ல, இதே நிகழ்வு பேக்லாஷில் நடக்குமா? வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க. ரெஸ்லிங் கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.